தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் திமுக தலைவர்களை தாவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்தது குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிரித்தபடியே திமுகவை கிண்டல் அடித்துள்ளார். நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே எடுல, நீங்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் இந்த வார்த்தையை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்னை கேட்டா நாங்க பிரதான எதிர்க்கட்சின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வி அங்க கேளுங்க. பாஜகவை திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாரு, அதிமுக பத்தி பெருசா எதுவும் பேசல. உங்க தலைவர்களை பெருமையா பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில். எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடங்குகின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சித் தலைவி அம்மா. அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.